Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா ரொம்ப சுவையா எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ். அதுக்கு நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா சுத்தமா கழுவி எடுத்துர்க்கேன். அதையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வறுக்கும் போது கரெக்டாக இருக்கும், எல்லாமே ஈவனாக குக் ஆகும். தோலோடு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இரும்பு கடாய் இல்லைனா ஃப்ரை பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயிலே தான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்க போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தது அப்படின்னா அதையும் கூட போட்டுக்கலாங்க. அது வந்து காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா ஜாஸ்தியாக உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் உருளைக்கிழங்கு வேகும் போது அது எல்லாமே உள்ளே இறங்குங்க மசாலாலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுணும். முக்கியமான விஷயம், ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு தாங்க இதை குக் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிழங்கு உடஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. நான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு எடுத்துக்கிடுச்சுங்க டைமு. அந்தளவுக்கு நான் வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சே தான் குக் பண்ணேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா உள்ள எல்லாமே வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு உடச்சி காமிச்சிருக்கேன், அதுக்கு தான். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பிடித்தமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.